இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு திரு நிறை செல்வன், திரு வளர்ச்செல்வன் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. இந்த 2 வார்த்தைக்கு நான் ஒரு சின்ன புத்தகத்தில் படித்தேன். அதாவது திருநிறை செல்வன் அப்படின்னா இவன் ஒரே பிள்ளை தான் அப்படின்றது அதற்கு அர்த்தம்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் திரு வளர்ச்செல்வன் அப்படின்றத எப்படின்னு கேட்டால், இவனுக்கு பின்னால் இன்னொரு தம்பியோ இன்னொரு 2 தம்பிகளோ ஒரு தம்பியோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. ஆஹா, இந்த விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு அப்படின்னு. இது எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். இது சாதாரணமாக அந்த புக்கில் படித்தது தான், இதுக்கு ஒன்றும் சீக்ரெட்டில். ஆனால் நான் வேறு மாதிரி தானே யோசிப்பேன். எப்படின்னா, திருநிறை செல்வன் அப்படின்ற வார்த்தையை இந்த திரு வளர்ச்செல்வன் அப்படின்ற வார்த்தையும் இது கண்டிப்பாக ஆங்கிலத்திலேருந்து தான் வந்திருக்கும். என்னுடைய அதாவது வாதமெல்லாம் எல்லா பெயருக்கும் எல்லா அர்த்தத்துக்கும் கண்டுபிடிக்கணுன்னா நேராக ஆங்கிலத்துக்கு தான் போயிடணும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் இதை கண்டுபிடிக்க முடியுது தமிழில். அது எப்படி எழுத்துக்கள் எதற்காக அப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ திரு நிறை செல்வன் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறான். அதனால் நிறை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கம்ப்ளீட்டு, ஃபினிஷ், அங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி, பர்ஃபெக்ட்டு, ஒரே ஒரு பையன்தான் அப்படின்றது தான் நிறை. சரி, இந்த நிறை ஆங்கிலத்திலேருந்து எப்படி வருது அப்படின்றத தானே நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படித்தானே இதை கண்டுபிடிச்சி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நிறை அப்படின்றத பாருங்கள், நிர்வாண அப்படின்றோம். நிர்வாண அப்படின்றது நம்ம நிர்வாணம் போது உங்களுக்கு நல்லா தெரியும், பேரு, அன்கவர்டு, ஓப்பனடு, நேக்கடு. அதாவது நிர்வாணமாக ஒரு பொண்ணு இருக்கான்னா அவள் வித்தவுட் ட்ரெஸ்ஸு அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிர்வாண அப்படின்ற வார்த்தையில் இப்போ நிர்மூலம் அப்படின்வாங்க. ஒரு பில்டிங் உடச்சி கம்ப்ளீட்டாக உடச்சி போட்டுட்டா நிர்மூலம் ஆக்கிட்டான்னு. ஆக அப்படின்றது அங்கே முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம். அங்கே கம்ப்ளீட்டு, அது கம்ப்ளீட்டாக ஆகி போன மாதிரியும் ஃபினிஷ் ஆன மாதிரியும், கான்க்ளூடு, அந்த பர்ஃபெக்ட்டு அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் அதுக்கு நிர்வாணன்றது. அப்போ நிர்வாணன்றது டோட்டலாக முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இப்போ அப்படின்ற வார்த்தையை பார்த்துக்கோங்க. நிர்வாண அப்படின்றது நான் விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ நிர்ன்ற 3 எழுத்து இருக்குல்ல, அது பக்கத்தில் நான் AIOUEன்ற 5 மந்திர சொல்ல வச்சு தான் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறது. இப்போ நிர்ன்ற 3 எழுத்து INIR, அது பக்கத்தில் ஏன்ற ஒரு எழுத்தை போடுங்க, உயிர் எழுத்தை, நிற அப்படின்னு வரும். நிற அப்படி, அது பக்கத்தில் டைல் வேர்ட்ஸு எப்படின்னா சஃபிக்ஸில் எப்படின்னாலும் அதுக்கு முடிச்சுக்கலாம். அது மறுபடியும் ஏ போட்டால் நிறன்னு வரும். நிற மாத கர்ப்பிணின்னு வாங்க இல்லையா, 10 மாதம் முழுசாக அடைஞ்சிருச்சு அப்படின்னு. அதுபோல் ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுடுறேன், அந்த ஒரு பிள்ளை தான் எனக்கு சொத்து, அவன்தான், அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் திரு நிறை செல்வன் அப்படின்றது. அந்த நிறை அப்படின்ற வார்த்தையை அங்கே குறிக்கிறது. அந்த நிறைன்றது நல்லா கேட்டுக்கணும். அப்படின்னா கம்ப்ளீட்டு, நிர்ன்றது அது அதாவது டோட்டலு, அப்படின்றது அதுக்கப்புறம் இல்லை, ஃபினிஷு. அந்த நிர்ன்றது இந்த பையன்தான், எனக்கு ஒரே பையன்தான் அப்படின்றது தெரிவிக்கிறதுக்கு தான் திருநிறை செல்வன்னு பத்திரிக்கையில் போடுறாங்க. சரி, அப்படியே பக்கத்தில் வருவோம். திருவளர்ச்செல்வன் அப்படின்றது என்னடான்னு கேட்டால், இந்த பையனுக்கு பின்னால் ஒரு பையன் இருக்கான் அப்படின்வாங்க. இப்போ வாழ்க்கையில் சம்பாரித்து ஒரு வீடு வாசல் கட்டி ஒரு வீடு கட்டி நம்ம ஏதோ வாழ்கிறோம். அப்போ எப்படி இருக்கான் அப்போல்லாம் ராஜ் எப்படி இருக்கான்னா, ராஜ் நல்லா இருக்கான்பா, ஒரு வீடு வாசல் கட்டிக்கிட்டான் அப்படின்வாங்க. அதே இன்னொருத்தன் என்னை பற்றி விசாரிப்பாங்க, அவனுக்கு என்னப்பா, ஒன்றுக்கு 4 வீடு கட்டிட்டான், அவன் டெவலப்டு, அவன் பயங்கரமாக வளர்ந்துட்டான் அப்படின்வாங்க. இந்த டெவலப்டுன்ற வார்த்தையை பாருங்கள், DEVLOP அப்படின்ற டெவலப்ன்ற வார்த்தையிலேருந்து தான் அந்த வளர் அப்படின்ற வார்த்தை வரும். டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னா வளர்கின்ற நாடு அப்படின்ற. டெவலப் அப்படின்ற பக்கத்தில் யூன்ற வார்த்தையை போட்டுருது. இந்த டேன்றதை எடுத்துட்டிங்கன்னா வளர்ப்பு. இப்போ வளர்ப்பு தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. அப்பா இல்லை, இன்னொருத்தன் வளர்த்துருக்குறான் அப்படின்னு, வளர்ப்பு தாய் அப்படின்வாங்க. இந்த வளர்ன்றதை ஏதோ ஒன்றுக்கு மேலே வளர்ந்துடுறது. ஒரு தாயோடு நாம் நிறுத்திக்கலாமல், தாய் இறந்துட்டதுனால இன்னொரு தாய் நம்மளுக்கு கிடைக்கிற. அது மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு வாழ்க்கையில் போதுண்டாப்பான்னு சொல்லாமல் 4 வீடு கட்டுறது. அப்போ நல்லா வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு பிள்ளை போதும் அப்படின்ற இல்லாமல் இன்னும் 2 பிள்ளைங்க இருக்கிறது. அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், தம்பி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னும் போது பலம் கூடிடுது.
பலம் கூடியிருது, வளர்ந்துருச்சு. அவன் ஃபேமிலி வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. 4 பிள்ளைங்களை பெற்று போட்டாங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி கணக்கு. அதனால தான் வளருன்றது பின்னால் ஒருத்தன் இருக்கிறான். ஒரே ஒரு வீடு இல்லை, 2 வீடு 3 வீடுன்னு கட்டி வச்சுருக்கான் அப்படின்னா நல்லா வளர்ந்துட்டான்பான்னு சொல்லலையா. டெவலப்டுன்ற வார்த்தை தான், டெவலப்பிங்ன்ற வார்த்தை தான் வளர்கின்ற. அந்த டே அப்படின்ற ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வளர்கின்ற, வளர்ப்பு, வளரு அப்படின்றத குறிக்கும். இதுவும் ஆங்கிலத்திலேருந்து தான் வருது. அந்த எழுத்துங்களில் வந்து ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிஃபிக்ஸில் 2 எழுத்தை எடுத்துகிட்டு பார்த்தா இதற்கான விடை தெரிஞ்சிடும். சில இடத்துல வந்து சஃபிக்ஸில் 2 எழுத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதற்கான விடை தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு சீக்ரெட்டு. ஆனால் இப்படித்தான் ஆங்கிலத்தில் இருந்து இதற்கான விடைகள் எல்லாம் வருது. அதனால் நிறை அப்படின்றது நல்லா கேட்டுக்கோங்க. நிர்ன்ற ஆங்கில எழுத்துலேருந்து கம்ப்ளீட், அதுக்கப்புறம் பையன் இல்லை, ஒரே பையன்தான் அப்படின்னு. வளர் அப்படின்றது இவனுக்கு பின்னாலே இன்னும் 2-3 பிள்ளைங்க வளர்ந்துருக்கானுங்க, வளர் டெவலப் நல்லா பண்ணியிருக்காரு, பரவாயில்ல, கல்யாணம் முடித்து கொடுத்தா 4 பிள்ளை பேத்துட்டான், நல்ல டெவலப் ஆகிருக்கடா, வேறு எதுலேயும் பண்ணியிருக்கோ இல்லையோ இதில் டெவலப் ஆகிட்டா அப்படின்வாங்க. அந்த மாதிரி டெவலப்னு மொத்தத்தில் ஆங்கில எழுத்துல இருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம சரியான ஆன்சர் சொல்ல முடியுது. பொதுப்படையாக ஏதோ ஒரு ஆன்சரை சொல்லிட்டு போகிறது வேறு. இது வந்து கரெக்டாக அங்கே உங்களுக்கு சரியான விடை சொல்லணுன்னா சரியான எழுத்துக்களை எக்ஸாம்பிள் பண்ணணும் அப்படின்றது தான்.